Guys, great friends, இது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் வந்து இப்போ ஒரு இன்ஜினோட ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். இப்போ நான் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கம்ப்ளைண்ட். என்ஜின் சைடும் காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப் சென்சாரை ரிமூவ் பண்ணுங்கள். மேப் சென்சாரோட கால்குலேஷன் கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. மேப் சென்சார் போயிடுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஜின் வந்து அங்கே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் வரும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் சென்சாரோட கம்ப்ளைண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மேப் சென்சாரை ரிமூவ் பண்ணுறேன். அப்படி மேப் சென்சாரை நீங்கள் ரிமூவ் பண்ண உடனே வண்டியோட ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே சரியாயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா மேப் சென்சார் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ மேப் சென்சாரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேப் சென்சாரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் சென்சாரோட கம்ப்ளைண்ட் தான். திருப்பி மேப் சென்சாரை லைனை கொடுக்குறேன். வண்டி ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம். பாருங்கள் மேப் சென்சார் தான் டிஃபைட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூலில் இப்போ நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட மேப் சென்சாரோட ரீடிங் பாருங்கள். சுத்தமாக மேப் சென்சாரோட ரீடிங் வரல. இப்போ நான் மேப் சென்சார் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வண்டியோட மேப் சென்சாரோட ரேட்டு பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா IAT சென்சாராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 3,500 வரும். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இதை ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரோ மார்க் பாருங்கள். நீங்கள் மாற்றி ஃபிட் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங் ஆகாது. சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். அதில் ஏரோ மார்க்கு தான் ரொம்ப மெயினானது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேப் சென்சார் மாட்டினதுக்கப்புறம் வண்டி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷிஃப்ட்டோட இன்ஜின் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு அந்த மேப் சென்சாரோட கம்ப்ளைண்ட் தான். அந்த சென்சார் உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஒரு 2 சுற்று 3 சுற்று இன்ஜின் சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளைண்ட்டு. மேப் சென்சாரோட ரீடிங் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்கோட ஏர் டெம்பரேச்சரும் இருக்குது. உள்ளே போகிற ஏரோட டெம்பரேச்சரை கால்குலேஷன் பண்ணுற IAT சென்சாராக இருக்குது. அதேமாதிரி மேப் சென்சாராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மேப் சென்சாரோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரோட கால்குலேஷனை வச்சு தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் கூட கரெக்டாக இருக்கும். அப்படி ஏர் ஃபில்டரோட இந்த ஏர் ஃபில்டர்லேருந்து அந்த டர்போ போகிற ஓஸ் கண்டி இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் அதே கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால் எப்போவுமே இதோட ஏர் ஃபில்டரோட ஓஸோட லைனு இன்டர்கூலரோட டர்போவோட ஓஸோட லைன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த கம்ப்ளைண்ட் வந்து மேப் சென்சார் தான். மேப் சென்சாரோட ரீடிங் ஸ்கேன் டூலில் போட்டு பார்த்து உங்களுக்கு வரலினாவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மேப் சென்சாரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வண்டியில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிளோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப் சென்சார் தான். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி லோ பிக்கப் இருக்கும். வண்டி சுத்தமாக பிக்கப் இருக்காது. வண்டி செக் இன்ஜின் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வராது. ஏன்னா சென்சிங்கோட லைன் எல்லாமே உங்களுக்கு போகும். ஆனால் சென்சிங்கோட லோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக காமிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட்டு கூட இந்த வண்டியில் காமிக்காது. செக் இன்ஜின் லைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரோட லைன் டிஸ்கனெக்ட் ஆனால் தான் மட்டும்தான் காமிக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட்லாம் எரியல. ஆனால் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து பார்த்தீங்கன்னா மேப் சென்சார்னால தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.